காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஸ்லோன் மீடியா நெட்வொர்க்கின் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புகையிரதத்தில் அதிக விலைக்கு தண்ணீர் விற்பனை. கண்டி மாநகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மெட்ரோ பேருந்து சேவை. காத்தான்குடியில் இளந்தாகி பாலியல் தொல்லை, நகரசபை உறுப்பினர் கைது. நீதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். இலங்கை விமானப்படை உலங்கு வானூர்தியிலிருந்து வீழ்ந்து சிப்பாய்கள் படுகாயம். எதிர்க்கட்சி தலைவர் சஜித்துக்கு இளஞ்ச ஊழல் ஆணைக்குழு அழைப்பாணை. நாட்டை உலுக்கிய நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம், அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்களை ஆரம்பிக்கும் சிஐடி. புதிய கடற்படை தளபதி ஜனாதிபதியுடன் விசேட சந்திப்பு. இலங்கையில் கடுமையாக விதிக்கப்படும் தடை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. உலக சந்தையில் எண்ணெய் விலை வீழ்ச்சி. மட்டக்களப்பு நகரில் தற்காலிக பாலம் ஒன்று திறந்து வைப்பு. விளையாட்டு அமைச்சு மற்றும் குத்துச்சண்டை சம்மேளனம் மோதல், சர்வதேச போட்டிக்கான வாய்ப்பு இழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறையை சம்பவத்தை அடுத்து கடமையை நிறைவேற்ற தவறியதாக குற்றம் சாட்டி நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்காராவுக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் இன்று நம்பிக்கையில்லா தீர்மானம் கையெழுத்திட்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் காத்தாக்குடி பகுதியில் ஹோட்டல் ஊழியராக பணியாற்றி வரும் 21 வயதுடைய இளம் தாய்க்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் காத்தாங்குடி நகரசபை உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கண்டி மாநகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் புதிய மெட்ரோ பேருந்து சேவையை அறிமுகப்படுத்த உள்ளதுடன் வீதி அபிவிருத்தி மற்றும் பாலங்கள் புனரமைக்கப்பட்ட பணிகளை அரசாங்கம் துரிதப்படுத்தியுள்ளது. கொழும்பு தொடக்கம் யாழ்ப்பாண கடுகதி புகையிரதத்தின் உணவகத்தில் நிர்ணயிக்கப்பட்ட விலைகளை விட அதிக விலைக்கு குடிநீர் விற்பனை செய்தவர்களுக்கு எதிராக நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது. பயணிகளிடமிருந்து கிடைத்த முறைப்பாடுகளை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை விமானப்படையின் உலங்கு வானூர்தி ஒன்றிலிருந்து 2 விமானப்படை வீரர்கள் தவறி விழுந்து படுகாயமடைந்துள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் 9/7/2026 இடம்பெற்றுள்ளது. ஹிங்குராகொட விமானப்படை தளத்தில் நடைபெற்ற பயிற்சி ஒன்றின் போது ஏற்பட்ட விபத்திலேயே குறித்த 2 விமானப்படை வீரர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு இளஞ்சம் அல்லது ஊழல் மோசடிகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் அழைப்பாணை ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. குறித்த ஆணைக்குழுவினால் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பாக ஒரு வாக்குமூலத்தை பெறுவதற்காக அவர் இவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சமிந்த குலரத்னவின் சேவையிட நீக்கம். அதன் பிரகார எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இந்த மாதம் 27ஆம் தேதி ஆணைக்குழுவின் முன்னிலையாகுமாறு எழுத்துப்பூர்வமான அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவு சிஐடி விசாரணைகளில் தீவிரப்படுத்தியுள்ளது. சம்பவம் நடந்த இடங்கள் மற்றும் சேதமடைந்த பகுதிகளை அதிகாரிகள் ஆய்வு செய்வதுடன் கைதிகள் மற்றும் அன்றைய தின பணிகளில் இருந்த சிறை அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படுகின்றன. சிறைக்கு வெளியே இருந்த காட்சிகளிடமிருந்து தகவல் சேகரிக்கப்பட்டுள்ளன. இலங்கை விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் குத்துச்சண்டை சம்மேளனத்துக்கு இடையிலான நிர்வாக மோதல் காரணமாக இந்தோனேசியாவில் ஜகார்த்தாவில் நடைபெற்றுள்ள ஆசியா 23 வயதுக்குட்பட்டோருக்கான குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்ற 4 இலங்கை வீரர்கள் சர்வதேச வாய்ப்பை இழந்துள்ளனர்.
3 ஆண் வீரர்களும் ஒரு பெண் வீராங்கனையும் தனிப்பட்ட முயற்சியால் பயண நிதியை திரட்டியிருந்த போதிலும் இறுதி அமைச்சு அனுமதி வழங்கப்படாததால் அவர்கள் போட்டியில் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நகரில் அண்மையில் இடிந்து விழுந்த பாலத்திற்கு பதிலாக அமைக்கப்பட்ட தற்காலிக பாலம் இன்று பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பாலம் இடிந்ததைத் தொடர்ந்து வீதி அபிவிருத்தி அதிகார சபை அவசரமாக தற்காலிக பாலம் அமைக்கும் பணிகளை முன்னெடுத்த நிலையில் அவை இன்று வெற்றிகரமாக நிறைவடைந்தன. இந்த தற்காலிக பாலத்தின் ஊடாக கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சர்வதேச சந்தையில் எண்ணெய் வகைகளின் விலை இன்று 10 ஜூலை 2026 சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதற்கமைய பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 2% குறைவடைந்து $76 விற்பனை செய்யப்படுகின்றது. தரமற்ற LED மின்விளக்குகள் விற்பனைக்கு தடை. சட்ட நடவடிக்கை எச்சரிக்கை. முறையான தரநிலைக்கு இல்லாத LED மின்விளக்குகளின் இறக்குமதி, சேமிப்பு மற்றும் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை நிலைத்த ஆற்றல் அதிகார சபை அறிவித்துள்ளது. குறைந்தபட்ச ஆற்றல் செயல்திறன் மினிமம் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ் குறியீடு இல்லாத 60 வோல்ட் அல்லது அதற்கு குறைவான LED மின்விளக்குகளை விரைவான செய்வது சட்டவிரோதம் என்றும் அவற்றை விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தர சான்று மற்றும் ஆற்றல் செயல்திறன் குறியீடு கொண்ட LED மின் விளக்குகளை மட்டும் வாங்குமாறு அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது. இலங்கை கடற்படையின் புதிய தளபதி வைஸ் அட்மிரல் டேமியன் பெர்னாண்டோவிற்கு ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்காவிற்கு இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது. கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற இந்த சந்திப்பானது கடற்படை தளபதி தனது பதவியை பொறுப்பேற்றதன் பின்னர் நடத்திய முதலாவது உத்தியோகபூர்வமாக சந்திப்பாகும். நினைவு பரிசு அதற்கமைய பாரம்பரியங்களுக்கு அமைவாக இந்த உத்தியோகபூர்வ சந்திப்பின் போது இலங்கை கடற்படையில் 27வது கடற்படை தளபதியாக பதவியேற்றுள்ள வைஸ் அட்மிரல் டெமியனின் பெர்னாட்டோவிற்கு ஜனாதிபதி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இத்துடன் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.